ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பீட்ரூட் பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சத்தான பீட்ரூட் அல்வாங்க. இதை விட ஈஸியாக செய்ய முடியாதுங்க. வெறும் 3 பொருள் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். நான் பார்த்தீங்கன்னா துருவின பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால் எல்லா அளவும் அளந்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாடிக்குள்ளே திருவுன பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு போல் ஆட் பண்ணிக்கினேன். நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. நீங்களே பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமே பீட்ரூட் நிறைய ஜூஸ் வந்திருக்கு. இப்போ ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாடியை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே வடிகட்டியும் எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்ச பீட்ரூட்டை நம்ம வெறும் ஜூஸ் மட்டும்தாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் வடிகட்டிக்குள்ளே பீட்ரூட் ஆட் பண்ணிட்டேன். கீழே எவ்வளோ ஜூஸ் இறங்கியிருக்கு நீங்களே பாருங்கள். ஒருவேளை வடிகட்டிலேருந்து ஜூஸ் இறங்கலைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அழுத்தி விடுங்க. நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஜூஸ்லாம் கீழே இறங்கிருங்க. பாருங்கள், நான் ஜூஸ் ஃபுல்லாகவே அழுத்தி எடுத்துட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டம்ளர் அளவு போல் நல்லா திக்னஸான பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்குங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாடி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி பீட்ரூட் ஜூஸ் அடைச்சோம் இல்லையா, அதே பீட்ரூட் நம்ம திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 2வது டைம் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கணுங்க. இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து இதையும் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் 2வது டைமும் அரைச்சிட்டு வந்து தண்ணியும் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பீட்ரூட் தூளை கீழே தூக்கி போடாதீங்க. இதை வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சு நீங்கள் பேஸ்ட் பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, ஒன்று ஃபஸ்ட் எடுத்தது, 2வது தண்ணி ஜூஸ், ரெண்டுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம முன்னாடியே பீட்ரூட் துருவல் எடுத்துணும் இல்லையா, அதே கப்பால் சோளம் மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு போல். பாருங்கள், மாவு ஆட் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா திக்னஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் பீட்ரூட் ஜூஸ் கலர் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னுட்டு. நீங்களும் இதே போல் கலக்கி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதையும் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்பு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பீட்ரூட் ஜூஸை இன்னொரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலக்கும் போது 1-2 கட்டி இருக்குங்க. அந்த கட்டியெல்லாம் நம்ம இப்படி வடிகட்டும் போது எல்லா கட்டியுமே கரைஞ்சி வந்துடுங்க. ஒரு வேளை வடிகட்டிலேருந்து இறங்கல்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா அந்த வடிகட்டிலேருந்து எல்லா ஜூஸுமே கீழே இறங்கிக்குங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே வடிகட்டியாச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஜூஸ் நல்லா திக்னஸாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. இப்போ இதையும் ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் நான்ஸ்டிக் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிற கடாயில் நான் செய்ய போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்ச பீட்ரூட் ஜூஸை அந்த கடாய்க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயை தூக்கி கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்து கலக்கி வச்சிடலாம். எதுக்காக கரண்டி வச்சு கலக்கிறோன்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது சோளம் மாவுங்க. சோள மாவு சீக்கிரமாகவே கட்டி விழுந்துடும்.
அதனால நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு நல்லாவே கிடைக்கும். பாருங்கள் 2 நிமிஷம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம ரெட் கலர் பவுலே எடுத்துருக்கேன். அந்த கப்பால் பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு பீட்ரூட் துருவல், அதே போல் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் சர்க்கரை ஆட் பண்ணுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக கட்டி விழுந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகிட்டே இருக்குங்க. கரெக்டாக பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் போல் ஆகுங்க. பாருங்க நல்லா கட்டி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரே 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாங்க, உங்களோட விருப்பம் போல தாங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நல்லா நைஸாகவும் திக்னஸாகவும் ஆகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால நீங்கள் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. ஒரு வேளை நீங்கள் கைவிடாமல் கலக்காமல் விட்டிங்கன்னா அங்கங்கே உருண்டை கட்டிக்கும், அப்புறம் வேஸ்ட்டாக தாங்க போகும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. பாருங்கள் நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நான் ஒரே 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதாம் நட்ஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா கரெக்டாக அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரண்டி பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டுருக்குங்க எல்லா அல்வாவுமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 நிமிஷம் போல் மட்டும் நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சுங்க. கொஞ்சம் கூட பீட்ரூட் வாசனை எதுவுமே இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உருண்டை கட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களே பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக நம்ம கரண்டி வச்சு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக வருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஓரம் வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெயில் நெய் எது வேணாலும் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூட்டோட சூடாக எடுத்து வச்ச பாதாம் எல்லாமே இது கூட போட்டுக்கோங்க. பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பீட்ரூட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட் நல்லா சூடாக இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணுங்க. எல்லா அல்வாவும் நம்ம பீட்ரூட்குள்ளே ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணதுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்களும் இதே போல் அழுத்தி விடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கலருங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட பீட்ரூட் வாசனை எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள் நான் பீட்ரூட் அல்வாவை அரை மணி நேரம் கழித்து எடுத்து வச்சுருக்கேன். சில்னஸ் எல்லாமே இருக்குங்க, ஃபுல்லாக சூடு எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வேற ஒரு பிளேட்டில் நல்லா சாஃப்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள். ஒரு கத்தியும் எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி எடுத்துகிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. நீங்கள் எப்படினாலும் பீஸ் போட்டுக்கலாம். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சுங்க.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.